பயங்கரமான பாதை, பாகிஸ்தான்ல இருக்கிற ஃபேரி மெடோ நோக்கிய பாதை. இந்த பாருங்க, வண்டி டயர் இங்க இருக்குதா, இதோட பாதை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 ஹவருக்கு நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கும். நடுவில் சட்னி ஆகிட்டுயா, சிம் கார்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாரினருக்கு பாஸ்போர்ட்டை வச்சு சிம் கார்டு கொடுக்க மாட்டாங்களா? ஹாய், தமிழ் ஸ்பீக்கிங். கல்வி வசதி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை மடிச்சுட்டு கீழே போட்டுடலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் கேபிகே, அதாவது கைபர் பக்துங்வா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் சில்லாஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறவங்க. இது வடக்கு பாகிஸ்தானில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நானும் என்னுடைய நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து வடக்கு பாகிஸ்தானை ஒரு பயணம் மாதிரி போயிட்டுருக்குறோம். ஒரு 10 நாளில் இங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நம்மளோட முதலாவது நாள் பயணமாக இருந்தது. பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஒரு 435 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த சில்லாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நேற்று நைட்டு வந்து ரீச் ஆனோம். இன்றைக்கி நாங்கள் தங்கி இருக்கிற இடத்த காட்டுறேன். அதுக்கப்புறமா 2 பக்கமும் மலைத்தொடரினுடைய வியூஸ் வந்து அருமையாக இருக்குது, அதையும் காட்டுறேன். இங்கே ரூமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த இடம் ஃபேரி மெடோஸை நோக்கி நம்ம கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபேரி மெடோஸ்க்கான நாள். காலையிலே இங்கேருந்து கிளம்பி அஸ்தக் நாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது போல் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம கார்லேருந்து இறங்கி 4x4 ஜீப்புக்கு வந்து மாறிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறமா டட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குமா, 4x4ல் போனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜீப் வண்டி மாதிரி. அந்த ஜீப்பில் போயிட்டு டட்டு அப்படிங்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 2.5 மணித்தியாலம் ட்ரெக்கிங் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுதான் ஃபேரி மெடோஸ். அங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதான், ஒரு அழகான குளம்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம போயிட்டு அப்படியே இன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு ஃபேரி மெடோஸில் தங்க போகிறோம். இதுதான் நம்ம தங்கி இருக்கிற இடம். ஒரு பூங்காவோட சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம ரூம் வந்து அங்கே தான் இருக்குது. முதலாவது ரூமை காட்டிட்டு வரேன். இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லடாக்லலாம் இருக்க மாதிரியான மலைத்தொடர் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். எப்படி இருக்குதுங்க, கிளைமேட் வந்து நல்ல கூலிங்காக இருக்குது. இந்த ரூமில் தான் நம்ம தங்கி இருக்கிறோம். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நாங்கள் நைட்டு செம்ம டயர்டில் வந்து அப்படியே தூங்கிட்டோம். காலையில் எழும்புறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. சரஸ்பூர் ரெடி ஆச்சா? அங்கே டிரைவரை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கிளம்புங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம டூர் பேக்கேஜ்லேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 ரூபா கிட்டக்க வருது 4 பேருக்கு. நம்ம பே பண்ண வேண்டியது கிடையாது, டூர் பேக்கேஜ்காரங்களே பே பண்ணிட்டாங்க. அழகாக இருக்குது இல்லை? மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு வரேன். அந்த மலைத்தொடரை பாருங்கள். இந்த மாதிரியான 2 மலைத்தொடர்களுக்கு இடையில் மலை அடிவாரத்தில் தான் நம்ம வந்து தங்கியிருக்கிறோம். பா, நைட்டு வந்து பார்க்க முடியல, இருட்டாக இருந்தாலும் எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்ப போகிறோமே, பரவாயில்ல. இருந்தாலும் இதை விட அழகான இடத்த நோக்கி தான் இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மலைகளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரங்களோ செடிகள் கொடிகள் எதுவுமே கிடையாது, எம்டியாக அப்படியே மண் மட்டும்தான் தெரியுது. நம்ம ரூம் இங்கே கீழே இருக்குது. முன்னாடி இந்த பெரிய கார்டன் அழகாக இருக்குதுல்ல. அங்கெல்லாம் சின்ன பசங்க அங்கே பாருங்கள் ஃப்ரீயாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. வீடுகளெல்லாம் இருக்குது பாருங்கள். வீடு வந்து அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது. ஒரு 50-60 வீடு இருக்குமா. அருமையாக இருக்குது. இப்போ வாங்க போயிட்டு காலை சாப்பாடு சாப்பிடணும். இங்கே ஹோட்டல்லே ரெடி பண்ணியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி. அப்புறம் வாங்க சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. Did you take your breakfast? Not yet? Breakfast ready. Ready? Yeah. Okay. Yeah, let's go. இவர் தான் நம்மளுடைய டிரைவர் அண்ணா, மிஸ்டர் சாதிக். Good brother. Yeah. Today is Fair Meadows, right? Yeah, Fair Meadows, Raipur. இன்னைக்கான நாள் வந்து ஃபேரி மெடோஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கான நாள். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இடங்களை நம்ம அப்படியே பார்த்துட்டே போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெனோரமா அப்படின்னு சொல்லிட்டு சில்லாஸ் நகரத்திலே இருக்குது. இங்கே நிறைய ட்ராவலர்ஸ் வந்திருப்பாங்க போல் இருக்குது. இதை பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. பைக்கர்ஸ்லாம் ஒரு இடங்களுக்கு போனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கம்பெனி அண்ட் இண்டிவிஜுவல் ட்ராவலர்ஸ், டூர் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. உள்ளே போகலாம். இது வந்து ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி வச்சுருக்குறாங்க ஹோட்டலில்.
இந்த பக்கமாக ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோமா. நமக்கு காலை சாப்பாடாக பராட்டாவும் முட்டையும் கொடுத்துருக்குறாங்க, ஆம்லெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பராட்டா பிரதர்? ஹஷ் பராட்டா. கொஷ்க் பராட்டாவா, அதோட முட்டையை சாப்பிட போகிறோம். யா, தட்ஸ் மை சேனல். என்னோடய சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. யா, திஸ் இஸ் மை சேனல், தினுஷ் vlogs. You can see our first video today evening. I'll post that. பரோட்டாவோட முட்டையை தான் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். முட்டை மட்டும் தான் தந்துருக்குறாங்க. अभी दो आ रहे हैं और भी. நல்லா இருக்குது. அதோடைய டீயும் கொடுத்துருக்காங்க. What do you call this in your language? Sugar. Your language, Pashtun? Yeah. We say sini in Tamil. Sini. Man. What do you say in your language? English, sugar. Chini. Chini, same? Yeah, same chini. Oh, in Tamil also chini. Yeah. Chini. Sure. Shakkara. Shakkar. शक्कर तो गुड़ होते हैं ना, वो दूसरे. We say shakkara and chini. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய வண்டி. ஃபெனோரமா அப்படிங்கிறது தான் நம்ம தங்கி இருந்த ஹோட்டலினுடைய பேர். ப்ரோ இங்கே பாருங்கள், நைட்டு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக போகிறோம். ஏன்னா ராய்கோட்டிலேருந்து டட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் இந்த வண்டியில் போக முடியாது. இதனுடைய ரோட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம போயிட்டுருக்கிற இந்த வண்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா BRV அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியை நான் பாகிஸ்தானில் தான் பார்த்துருக்குறேன். இலங்கையில் இந்தியாவிலலாம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது இல்லை? நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த வண்டி. போலாமா? Brother, I need to put this back here. இதை பின்னாடி வச்சுருவேன். அந்த பேக்கில் தான் என்னோடய க்ளோத்து, அதுக்கப்புறமா அடிக்கடி தேவைப்படாத பொருட்கள்லாம் வச்சுருப்பேன். இதில் வந்து கேமரா பொருட்கள், பேட்ரி, பவர் பேங்க், மைக் எல்லாமே இருக்கும். கிளம்பலாமா? என்ன சவுண்ட் அது? நான் நினச்சேன் நம்ம தலைவர் கத்துறாருன்னு. ஷெரோஸ் இருந்துன்னு அந்த மாதிரி ஒரு சவுண்டு விடுவாருங்க, சின்ன பசங்க மாதிரி. ஹாய் பிக்சர். சே ஹாய். அந்த சின்ன பையன் பிக்சர் எடுக்க அப்படின்னா. இப்போ முதலாவதாக நம்ம சில்லாஸ் நகரத்தில் ஒரு சிம் கார்டு எடுக்கணும். ஏன்னா நைட்டு வந்து நம்மளால் சிம் கார்டு எடுக்க முடியலை. இப்போ சில்லாஸ் நகரத்தில் இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம் சிம் கார்டு எடுக்கிறதுக்காக. இங்கே வந்து எஸ்காம் அப்படிங்கிற ஒரு சிம் கார்டு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா. நம்மளோட ஜாஸ் சிம் கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிம் கார்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாரினருக்கு பாஸ்போர்ட்டை வச்சு சிம் கார்டு கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறமா டிரைவர் அண்ணாவோட ஐடி கார்டை வச்சு எடுக்க பார்த்தோம். நேற்று நைட்டு வந்து இந்த அண்ணாவோட ஐடி கார்டை வச்சு ட்ரை பண்ணோம். அப்போ வந்து ஏதோ எரர் காட்டுச்சு. திரும்ப நாளைக்கு ட்ரை பண்ணுவோன்னாரு. இன்றைக்கி முடியாதான், 7 நாளைக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணலாமா. பரவாயில்ல, இன்றைக்கி பயணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் இல்லாமல் பார்க்கலாம். ஆனால் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல. போகிற ஹோட்டல்லலாம் நல்ல வைஃபை இருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனால் நேற்று தங்கியிருந்த ஹோட்டல்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு வைஃபை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில்லாஸ் நகரம். ஒரு கிராமத்தோட கூடின நகரம்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்களுடைய உடையமைப்பை பாருங்கள். எல்லாருமே வித்தியாசமான ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த ஊருக்கே உரித்தான தொப்பியான். ஓ, இங்கே முன்னாடி ஒருத்தர் போட்டுட்டு போகிறாரு. இந்த சல்வார் கமீஸ்க்கு மேலே ஓவர் கோட் மாதிரியும் போட்டிருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ காலையில் 10 மணி ஆகுது. சில்லாஸ் நகரத்திலேருந்து ராய்கோட் அப்படிங்கிற ஊரை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கமாக ஒரு பிரம்மாண்ட மலைத்தொடர், இந்த பக்கமாக ஒரு பிரம்மாண்ட மலைத்தொடர், நடுவில் வந்து அழகான ஒரு பாதை போயிட்டுருக்குது. வீடியோஸில் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துட்ருக்குறேன். இப்போ நேரில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அது வித்தியாசமான ஒரு உணர்ச்சியாக இருக்குதுங்க. காலநிலை பயங்கரமான குளிராக இருக்குது.
எல்லா இடமுமே வந்து சுத்தமாக தாங்க இருக்குது, எங்கேயுமே வந்து குப்பைகள் எதுவுமே பார்க்க முடியல. அந்த இடத்துல ஒருத்தர் ஹிட் ஹைக்கிங்க்கு கேட்டார், லிஃப்ட் கேட்டார். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வண்டி ஃபுல்லாக இருக்கே. ஓ, இந்த பக்கமும் வந்து கல்குவாரி நிறைய இருக்குது போல் இருக்குதுங்க, தெரியுதா? அங்கங்கே மெஷினரி எல்லாம் இருக்குது. சைனா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. சைனா கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்குவாரி எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான பாலம் இருக்குது, தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான பாலங்களை அடிக்கடி நம்ம போகிற இந்த பாதையில் பார்த்துட்டே இருக்கலாம். தொங்கு பாலம்னு நினைக்கிறேன். நம்ம பாதையை தொடர்ந்து அப்படியே சிந்து நதியும் வந்துகிட்டே இருக்குது. தண்ணீர் க்ளீனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஒரு பச்சை நிறத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சி தான் இந்த பாதையை அமைச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த பாதையை அமைச்சாங்கன்னு தெரியல அந்த காலத்தில். அடிக்கடி இந்த மாதிரி லாரிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேமரா பார்த்துட்டு ஆன் பண்ணுறாங்க. சிந்து நதி கரையோரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது பழமையான நாகரிகங்களான்னு சொல்ல முடியலை. ஆனால் அங்கங்கே வீடுகள் இருக்குது, மக்கள் வசிக்கிறாங்க, மந்தை வளர்ப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க, சிலர் விவசாயம் கூட பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன விவசாயம்னு தெரியல, ஏதோ படிக்கட்டு முறையில் ஏதோ வயல் மாதிரி தெரியுது. என்ன வயல்னு தெரியல, என்ன பயிரிட்டுருக்குறாங்கன்ட்டு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். டால்பின் வேன் இங்கே அதிகமாக இருக்குதுங்க. ஜப்பானோட ஹையஸ்ட் வண்டி இருக்குதுல்ல, அது வந்து அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா அதுதான் வந்து இங்கேத்தைய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். சில்லாஸ் நகரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்துருப்போங்க. இந்த இடத்துல ஒரு முச்சந்தி மாதிரி இருக்குது, தெரியுதா? இந்த பக்கமாக இருந்தால் நம்ம வந்தோம். நடு ரோட்டில் நின்றுட்டுருக்குறேன் நான். ஹலோ, பாருங்கள் இந்த லாரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். லாரியில் ஹாய் காட்டிட்டு போகிறாரு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. நரான் வேலியில் இருக்கிற பாபுசார் டாப்புக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறாரு. பாபுசாருக்கு இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குது. நரானுக்கு 107, கஹானுக்கு 130, பாலகோட்டுக்கு 188, அடுத்து அபோட்டாபாத், இஸ்லாமாபாத்துக்கு 188. இந்த வழி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவில் கவர் ஆகி இருக்குது தான் பாபுசார் டாப் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதி ஓடிட்டுருக்குது, ஒரு ஆற்று கிளை அப்படின்னு சொல்லலாம். கீழே பெண்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குது தெரியுமா இந்த இடம். இதோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுடைய ட்ரெடிஷ்னலான ஆடை. ஒரு கேப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். பாபுசார் டாப்புக்கு போகிறதுக்கான அந்த முச்சந்தியை தாண்டி கொஞ்சம் தூரமாக வந்ததுக்கப்புறமா ஐ லவ் டியாமீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த ஊர் பேர் டியாமீர் போல் இருக்குது. இங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம். எந்த இடத்த பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும் போல தாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், நம்ம பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டிரைவர் என்ன தான் போவோம், அவர் தான் கேமராமேனாக வேலை பார்த்துட்டு இருக்காரு நமக்கு. இந்த பக்கமாக அழகான ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். அந்த பாலம் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். கீழே வந்து முன்னாடியே காட்டின அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது ப்ரோ? இந்த ரோட்டில் போனோம்னா எல்லா இடத்துலையும் நிப்பாட்டதான். அதுதான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஒரு பஸ்ஸு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் இந்த பஸ்ஸினுடைய கலருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம். கினி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. செம்மறி ஆடு தானே ப்ரோ இது? செம்மறி ஆட்டினுடைய முடியெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க, எம்டியாக இருக்குது. இப்போ வந்து பொனார்டாஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். மக்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கே மட்டும்தான் பசுமையாக இந்த மாதிரி மரங்கள் பார்க்க முடியுது. மற்ற மலைத்தொடர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடமாக தான் இருக்குது. இது மக்கள் இருக்கிற ஒரு பகுதி. இது வந்து உடைந்த ஒரு பழைய வீடுங்க. இந்த வீட்டினுடைய சுவரை பாருங்கள் எவ்வளோ தடிப்பமாக அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பனி பெய்யும் சந்தர்ப்பத்தில் கூரைக்கு மேலெல்லாம் பனி இருந்துச்சுன்னா அதை தாங்கணும்ல, அந்த வெயிட்டை தாங்கிறதுக்காக அவ்வளோ உறுதியாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சின்ன பசங்க எல்லாமே வெளியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் இன்றைக்கி லீவு, சனிக்கிழமை தானே. நிறைய பேர் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரைவேட் கிளாஸ் போல் இருக்குது. இது ஒரு மலைப்பாங்கான பகுதியாக இருந்தாலுமே கூட இங்கே எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி வசதி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
பாகிஸ்தானில் நிறைய பேருக்கு vloggingனா என்னென்னு தெரிஞ்சிருக்குது, யூடியூப்பில் vlogging பண்ணுறேன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் கேமராவை பார்த்தோன்னே உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்களை மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஹாய். குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய ஆடை அமைப்பும் மாறுறதா பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், ஸ்கூல் இருக்குது தெரியுதா? இந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே அடிக்கடி ஒரு ஸ்கூலை பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். अच्छा उर्दू Uzbekistan, Turkmenistan. अच्छा ओनली इंग्लिश स्पीकिंग है தமிழ் ஸ்பீக்கிங். अच्छा இப்போ நம்ம வந்து டட்டாபானி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்குறோம். 100% பயங்கரமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாரு டிரைவர் அண்ணா. ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், கல் சரிவுகள் வரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பாகிஸ்தானில் வடக்கு பகுதியில் இருக்கிற பெரும்பாலான பாதைகள் வந்து சைனா அரசாங்கத்தினால தான் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சைனாவும் பாகிஸ்தானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க. நாங்கள் வரும்போது பார்த்த நிறைய குகைகள், டனல்ஸ் வந்து சைனா பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் கட்டப்பட்டிருக்குது. How many kilometers from here to Raikot? Raikot to 12 30? No, 20. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குதுங்க ராய்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. ஒரு வழியாக ராய்கோட் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல ராய்கோட் பாலம் இருக்குது. இதோ பாருங்கள், ராய்கோட். எவ்வளோ பெரிய கல் பாதையில் வந்து விழுந்து கிடக்குன்னு பாருங்கள். அதாவது வண்டி வரும்போது விழுந்துருந்தா என்ன ஆகுறது. கில்கிட்டுக்கு நேராக போகணுன்னு போட்டுருக்குறாங்க. ஃபேரி மேடோவுக்கு வலப்பக்கமாக திரும்பி போகணுமா. நம்ம வலப்பக்கமாக தான் போகிறோம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 4x4 ஜீப் தான் பார்க்க முடியுது. நாமளும் அந்த மாதிரி ஒரு ஜீப்பில் தான் போகிறோம். ராய்கோட்லேருந்து அடுத்தது வந்து டட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போகிறதுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஜீப் ரைடு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம டிரைவர் அண்ணா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறமா இந்த அண்ணா தான் நம்ம கூட வருவார். இவர் தான் புது கைடு. நம்மளோட கார்லேருந்து ஜீப்புக்கு மாற போகிறோம். இங்கே மேலே வந்து ஒரு ஆஃப் ரோட் இருக்குது. அது வழியாக போனோம்னா அந்த ஜீப்பால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா நம்ம காருக்கு வந்து ரோட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் போதாமல் இருக்கும். ஆனால் அந்த ஜீப்பில் போனோம்னா ஈஸியாக போயிடலாம். ஹலோ பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு போலீஸ் செக் பாயிண்ட் இருக்குதா, அங்கே என்ட்ரி போட்டால் தான் இந்த மலை உச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் வீசாலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ட்ரி போட்டு தான் போகணுமா. இது போலீஸ் செக் போஸ்ட்டு, இங்கே தான் என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், கற்களை எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க கற்களை அடிக்கிறதுக்கு, எனக்கு சரியாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ராய்கோட் அப்படிங்கிற ஊர். இங்கே நமக்கு முன்னாடி தெரிகிற இந்த பாலத்துக்கு தான் ராய்கோட் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரினுடைய ஒரு மத்திய பிரதேசத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். இங்கே வந்து நதி ஓடிட்டுருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே சிகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனி கொட்டி கிடக்குது. தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து எஸ்கோம் அப்படிங்கிற ஒரு சிம் கார்டு மட்டும்தாங்க ஒர்க் ஆகுமா. ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. எஸ்கோம் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற ஆர்மி மிலிட்ரியோடைய ஒரு நெட்ஒர்க்காக இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கும் அவங்க சேவை கொடுத்துட்ருக்குறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் இங்கே இருக்கிறவங்க நெட்ஒர்க்கே பாவிக்கிறாங்க. இல்லைனா அந்த ஜாஸ், ஜோங், யூஃபோன், அந்த டெலினோர் இந்த மாதிரியான சிம் கார்டெல்லாம் இங்கே ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் வந்து ஜாஸ் அப்படிங்கிற ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு வந்தோம். திரும்ப ரிட்டர்ன் இதே இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த வண்டிக்கு மாற்றணும். எல்லாருக்கும் இடம் போதுமா? தொங்கிட்டு தான் போகணுமா? நல்லா இருக்கு மேம். பஞ்சாப் வண்டி மாதிரி இப்படி இப்படி பலை பலைன்னு போக வேண்டியதான். ஒன்று மணி தான், ரெண்டா? ஒன்று தான் போதுமா? உங்களை மடிச்சுட்டு கீழே போட்டுடலாம். இவரை மேலே ஏற்றி விட்டுடலாம். இதுக்கு மேலே உட்காந்துட்டிங்கன்னா சரி. நான் இங்கே முன்னாடி உட்காந்துக்கிறேன். நான் முன்னுக்கு போஸ் இன்னைக்கு
இல்லாட்டி டிரைவரை விரட்டி விட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் வண்டியை. முன்சி ப்ரோ எடுங்க வண்டியை, கீ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் போட்டிருக்காங்க மேலே போனோம்னா என்னென்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு. வேர்ல்ட்ஸ் டாப் 10 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். ஓ, பெயல் கேம், ஃபெய்ரி மெடோ, நங்கா பர்பத், டெட்டோ வில்லேஜ், இது எல்லாமே வந்து உலகத்தில் முதல் 10 லிஸ்ட்டில் வருதா தெரியல. நாங்கள் போகிறது ஃபேரி மெடோ. போகலாமா? வண்டியை பார்க்க நல்ல ரகடாக தான் இருக்குது. பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னடா இது வித்தியாசமான ஒரு வண்டியாக இருக்குது. நான் இது வரைக்கும் இதில் போனதே கிடையாது. ஓகேங்க, ஆஃப் ரோட் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படியான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 2 ஹவருக்கு நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ப்ரோ பண்றீங்க? ஹாய். இதுல எல்லாம் நம்ம வண்டியில வந்திருந்தா என்ன ஆகுறது? இங்க பாருங்க. பாருங்க தலைவர் 360 ஷாட் எடுக்கிறாரு. என்னென்ன பண்றாரு பாருங்க. இது முக்கியமா ஒரு ஆள் பாக்குறதுக்காக தான் போடுறேன். யாருன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த தலைவர் அப்படியே போட்டு இது பண்ணிட்டீங்களே. இந்த மனுஷன் நடுவுல சட்னி ஆகிட்டதுயா. அங்க முன்னுக்கு போயிட்டு உட்காந்து வியூஸ் எடுக்க போறேன்னு போனார் ஒருத்தர். ஆட்டாம போங்க பையா. இப்போ வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. எடுக்கலாமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம முன்னாடியே பார்த்த பாலம் வந்து இதோ இங்கே இருக்குது. அது கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது, அவ்வளோ சின்னதாயிருச்சு. அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஹலோ. We are from Sri Lanka. Yeah. How was the experience? Nice. You guys from? We are from Pakistan. Pakistan. Okay. இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். முன்சி ப்ரோ ட்ரோன் வச்சிருக்காரு. எவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பாகிஸ்தானில் ட்ரோன் ஷாட்டே எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுறேன். அங்கே ஒரு ரேஞ்சர் ஒன்று பிடிச்சி அப்படி பெர்மிஷன் கிடைக்கல. இங்கே ஃப்ளை பண்ணுவோம். இங்கே ஃப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்தினுடைய அழகை ட்ரோன் ஷாட்டில் பார்க்கலாம். 3, 2, 1. ஃபேரி மேடை போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலைங்க. இந்த பாதை வழியால் தான் போகணும். எவ்வளோ குறுகிய பாதையாக இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி கல் சரிவுகள் இருக்கும். வாழ்க்கையில் முதலாவது அனுபவம் இந்த மாதிரி ஒரு பாதையில் போகிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தது. இந்த பள்ளத்தாக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஓரத்துக்கெல்லாம் போக முடியாது, ஆனால் வண்டி இப்படி தாங்க போகுது. இங்கே பாருங்கள், கீழே வந்து தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது அந்த பள்ளத்தாக்கில். ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ ஆழமான இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். அதுதான் அந்த கேகேஹெச் ஹைவே. நம்ம முன்னாடி காரில் ஒருக்குள்ள சொல்லியிருப்பேன், கரக்கராம் ஹைவேன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி போயிட்டு அந்த ஆரோட கறக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாம். போகிற வழியில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படியான ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோன்னு சொல்லி. முன்னாடி இன்னொரு வண்டி வந்துருச்சு, அதான் அவங்க ரிவர்ஸில் போயிட்டுருக்குறாங்க. ப்ரோ கீழே பார்க்கவே முடியலை ப்ரோ. இங்கே பாருங்க,
காணொளி பக்கத்தில் வந்துட்டோங்க. அங்கே மேலே தெரியுது பாருங்க, அதுதான் ஃபேரி மேடோ. உலகத்திலேயே பயங்கரமான பாதைகளுடைய லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிற ஃபேரி மெடோ நோக்கிய பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த காணொலியை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த காணொலியில் சீக்கிரமாக சந்திக்கலாம். அடுத்த காணொலியில் ஃபேரி மெடோ சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அங்கே போயிட்டு ஒரு ஹைக்கிங் பண்ணி தான் நம்ம தங்க போகிற ரூமுக்கே போகணும். இங்கே பாருங்கள், வண்டி டயர் இங்கே இருக்குதா, இதோட பாதை முடிஞ்சிருச்சு. கேமராவை தப்பி தவறி விட்டோம்னா மறந்துட வேண்டியதான். அடுத்த காணொலியில் சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.